மனுஷனுடைய பெரிய பலவீனம் என்னவென்றால் அவன் பிரச்சனையை ஆராய்கிறான், பிரச்சனையை விடுதலையாக்குகிற இயேசுவை ஆராய மறுக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை என்பது மனிதனுடைய மூளைக்கு சிறிதும் புலப்படாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு வியாதியோ, ஒரு குடும்ப பிரச்சனையோ, ஒரு பணப்பிரச்சனையோ எது வந்தாலும் அவனுடைய சிந்தை அதில் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பிரச்சனை தன்னை அழித்து விடும் என்றதில் விசுவாசம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. விடுதலை தருகிற இயேசு தனக்குள்ளே இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தடைகளை உடைக்கிறார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. மனுஷனுடன் மூளை எது நன்மை தீமை அப்படின்னு ஆராய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அப்போ இந்த பிரச்சனையை கர்த்தர் எப்படி விடுதலை கொடுப்பார்ன்றது ஆராயறதை விட்டு நம்ம எப்படி மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை செய்வோன்றதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் நம்மை வசனத்தினால் பலப்படுத்துவார்.